அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். மனிதர்களாகிய பிறந்த நாம் அனைவருமே பிறருக்கு உணவளிப்பதே ஒரு புண்ணியம் என்று மனதில் வைத்து எல்லோருடைய நலனை கருதியும் முன் செய்த கர்ம வினைகள் நீங்க, பாவங்கள் நீங்க, அனைவருமே இருக்கிறவங்க இல்லாதவர்கள் என்ற பாகுபாடுகள் இல்லாமல் எல்லோருமே பிறருக்கு உணவளிப்பதை ஒரு தானமாக செய்து வருகிறோம். அதிலும் வாயில்லா ஜீவன்களான விலங்குகளுக்கு மற்றும் பறவைகளுக்கும் நாம் முழு மனதோடு அதற்கு உணவளிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன உள்ளது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவை கடைசி வர முழுமையாக பார்த்து நீங்களும் பயன்பெறலாம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே பிறருக்கு உணவளிப்பது என்பது மிகவும் புண்ணியமாக காரியமாக கருதப்படுகிறதுங்க. தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வதுண்டுங்க. அதிலும் வாயில்லா ஜீவன்களான பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவளிப்பதனால எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பதிவுல விலங்குகளுக்கு பறவைகளுக்கு உணவளித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். ஆமைகளுக்கு உணவளித்து வந்தால் செல்வ செழிப்பு பெருகும் என்று சொல்றாங்க. சனி பகவானுடைய வாகனமாக கருதப்படும் காகத்திற்கு உணவளித்து வந்தால் நம்முடைய வாழ்வில் கஷ்டங்கள் எதுவுமே வராதுங்க, துன்பங்களும் வராது. நம்முடைய முன்னோர்களுடைய ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க. குரங்குகளுக்கு உணவு அளித்து வந்தால் அகால மரணம், விபத்துகள் எதுவுமே நேராதுங்க. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு உணவளித்து வந்தால் நவகிரக தோஷம் நீங்கி நம் வாழ்வில் உண்டாகும் தடைகளும் துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லப்படுதுங்க. பசுக்களுக்கு உணவளிப்பதால் கடவுளின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். நம்முடைய கர்ம வினை நீங்கி செல்வ செழிப்பு பெருகும். மீன்களுக்கு உணவளிப்பதால் சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கும். புறாக்களுக்கு உணவளிப்பதால் பூர்வ ஜென்ம சாபம் நீங்கி செல்வ செழிப்பை பெற முடியும் என்று சொல்லப்படுதுங்க. கிளிகளுக்கு உணவளிப்பதனால் நமக்கு நல்ல ஞானம், படிப்பு, புத்தி கூர்மை வளரும் என்று சொல்லப்படுது. மயில்களுக்கு தானியங்களை உணவளிப்பதால் காம குற்றங்களில் இருந்து விடுபடலாம். மைனாவிற்கு உணவளிப்பதால் குடும்பத்தில் தம்பதியினருக்கும் இடையே ஏற்படும் மன வேற்றுமை அகலும். அணில்களுக்கு உணவளித்து வருவதன் மூலமாக அன்பில் வெற்றி கிடைக்கும் என்றே சொல்லப்படுதுங்க. எறும்புகளுக்கு உணவளிப்பதன் மூலமாக கர்மவினை சாப பாவங்கள் தீரும். எருமைக்கு உணவளிப்பதால் அகால மரணம், துர்மரணம், நோய் வந்து மரணம் போன்றவை உண்டாகாமல் காக்குங்க. குதிரைக்கு தொடர்ந்து உணவளித்து வருவதன் மூலம் நம்மை செல்வந்தனாக்கும், ராஜ வாழ்க்கையை தரும். மேலும் யானைக்கு உணவளிப்பது என்பது 16 செல்வங்களையுமே பெற்று ராஜ யோக வாழ்க்கையும் எல்லா விதமான வெற்றியுமே தரும் என்று சொல்லப்படுதுங்க. பாம்பு புற்றுக்கு பால் வார்த்து வந்தால் திருமண தோஷங்கள் நீங்கும். கழுதைகளுக்கு உணவளிப்பதால் மூலம் நியாயமான வழியில் நமக்கு செல்வம் சேரும். கடுமையான சரும நோய்களில் வீரியம் குறையும் என்று சொல்லப்படுகிறங்க. இப்படி வாயில்லா ஜீவன்களான விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவளிப்பதால் பலவிதமான நன்மைகளை நாம பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.